பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சசிதரன் கேட்கலாம். சசிதரன் வணக்கம். யார் தலைமையில் இந்த தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வீட்டு வேலைக்கு பணிப்பெண்ணுக்கு வந்த பெண்ணை சித்திரவதை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை தேடி 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லின் வீட்டில் பணியாற்றிய 18 வயது இளம் பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் திருவான்மியூர் போலீசாரும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு தற்போது திருவான்மியூர் போலீசார் ஆண்ட்ரூ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம், மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் இருவரும் தனிப்படைவாக இருந்து இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பிடிப்பதற்கு 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தலைமையிலும் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இவர்களின் முதல் தகவல் அறிக்கை நேற்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக அந்த ஆவணங்களை வைத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோருவதற்கான பணிகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களின் வழக்கறிஞர்கள் மூலமாக முன்ஜாமீன் பெறுவதற்கான பணிகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் தனிப்படை போலீசார் இன்று மாலைக்குள் அல்லது நாளை அவர்களை கைது செய்து விடுவோம் என்கிற ஒரு தகவலையும் வெளியாகிறார்கள். இன்று மாலைக்குள் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சசிதரன் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.